வணக்கம். ஜூன் 12ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று ஜூன் 11ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க? 15,527 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க? 15,638 கோடி ரூபாய்க்கு. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 111 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,163 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,969 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,193 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஓலா எலக்ட்ரிக் ஐபிஓ குறித்தான அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. 5,500 கோடி ரூபாய் அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி இந்த ஐபிஓ வழியாக. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்லனா, செபி ஒப்புதல் வழங்கி உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் இவங்க தான் முதல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஸ்டார்ட் அப் நிறுவனத்துடைய ஐபிஓக்கு செபி ஒப்புதல் வழங்கியுள்ளது. சிக்கிம் அரசு அவங்களுடைய ஊழியர்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸை உயர்த்தி இருக்கிறாங்க. 4% உயர்த்தி இருக்கிறாங்க. ஜூலை 1, 2023 ரெட்ரோஸ்பெக்டிவாக டியூஸுடன் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. ஆட்டோ இண்டஸ்ட்ரி புது அரசு கிட்ட ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. சிஎன்ஜி மற்றும் ஃப்ளெக்ஸ் ஃபியூல் 2 வீலர்ஸுடைய ஜிஎஸ்டியை குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. தற்போது கிட்டத்தட்ட 28% ஜிஎஸ்டி இருக்குது. அது 18லிருந்து 12% குறைக்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லிருந்து. கேசிபி லிமிடெட் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு நல்லா மேலே போயிட்டு இருந்த செய்தி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி கேட்டிருக்கிறாங்க போல தெரியுதுங்க. அதற்கு அவங்க பதில் கொடுத்துருக்காங்க இமெயில் வழியாக. என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க விலை மேலே போகிறதுக்கு? கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் எதுவுமே பப்ளிஷ் பண்ணாமல் கம்பெனி வச்சு இல்லை, எல்லாமே பப்ளிஷ்டாக தான் இருக்குது. ஆனால் மாநிலத்திலையும் மத்தியிலையும் தேர்தல் முடிவுகள் வந்ததற்கு பிறகு தான் இந்த ரியாக்ஷன் இருந்திருக்கு. இது மார்க்கெட் ட்ரிவனாகத்தான் இருந்திருக்குன்ற அப்டேட் கொடுத்துருக்குறாங்க கேசிபி லிமிடெட். சுஸ்லான் எனர்ஜி தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்கு. AMPIN எனர்ஜி டிரான்சிஷன் கிட்டேருந்து கிடைத்த ஆர்டர் இது. இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஒரு பெரிய டீல் நடந்தது. நேற்று வீடியோவில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் உறுதி செய்யப்பட்டிருக்கு. எதிர்பார்த்த மாதிரியே இன்டர்குளோப் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 77,19,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 4,362 ரூபாய். யார் வாங்கியிருக்கிறாங்க? சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் மொரீஷியஸ் பிரைவேட் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. 31,23,500 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 4,361 ரூபாய். வோடோஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், எஸ்பிஐ தலைமையிலான சில வங்கிகள் அவங்களுக்கு லோன் கொடுப்பதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. 14,000 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வாங்க போகிறாங்க வோடோஃபோன் ஐடியா. எந்தெந்த வங்கிகள் கொடுக்க போகிறாங்க? எஸ்பிஐ தவிர்த்து பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, யூனியன் பேங்க் மற்றும் வேறு சில பப்ளிக் மற்றும் பிரைவேட் செக்டர் பேங்க் லோன் வழங்க உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ரெயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்புல அப்டேட் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 11.23 கோடி ரூபாய். நேற்று பிஎன்சி இன்ஃப்ராடெக் 9% விழுந்தது. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். நம்ம ஒரு செய்தியும் பார்த்துருந்தோங்க நேற்று வீடியோவில். சிபிஐ சோதனை செய்திருக்கிறாங்க, சில ஊழியர்களை கைது செய்திருக்கிறாங்க, எம்டியை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்ற செய்தி பார்த்துருந்தோம். அந்த செய்தியை தான் காரணமாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். பிஎன்சி இன்ஃப்ராடெக் நேற்று ஒரு வீழ்ச்சியை பார்த்ததற்கு. அடார் வெல்டிங் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை பிரபல இன்வெஸ்டரான ஆஷிஷ் கச்சோலியா விற்பனை செய்திருக்கிறார் நேற்று. 3,88,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1,255 ரூபாய். HCL டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு புது டீல் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெர்மனியை சார்ந்த APO பேங்க் கிட்ட இருந்தால் இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு பெரிய கோஆபரேட்டிவ் பிரைமரி பேங்க். என்ன தொகைக்குன்ற தகவல் சொல்லியிருக்கிறாங்க. $278 மில்லியன். என்ன கால அளவு? 7.5 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது.
டாடா ஸ்டீல் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. யூகே மீடியாவில் வந்த செய்தி. யூகே அரசு மற்றும் எதிர்க்கட்சி இடையே இருக்கக்கூடிய ஒரு முரண் குறித்தான அப்டேட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரசு டாடா ஸ்டீலுக்கு மானியம் வழங்க உள்ளதாக முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஃபேக்ட்ரி, இப்போ இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை மூடி புது ஃபேக்ட்ரி அவங்க புதுப்பிக்கிறாங்க எலக்ட்ரிக் ஆர்க் வழியாக அந்த போர்ட் டால்போட்ன்ற இடத்துல. ஸோ அவங்க மானியம் வழங்குறாங்க அரசு. ஸோ அந்த மானியத்துக்குரிய முரண் தான் நினைக்கிறாங்க அரசுக்கும் அந்த இருக்கக்கூடிய ஆப்போசிஷனுக்கு. அது கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக டாடா ஸ்டீல் அப்டேட் கொடுத்திருக்காங்க. 500 மில்லியன் பவுண்ட்ஸ் வழங்க உள்ளதாக அரசு முன்னவே முடிவை எடுத்திருந்தாங்க. இப்போ இந்த முரண் வந்திருக்கு. அது ஒரு கவலைக்குரிய விஷயமாக சொல்லியிருக்கிறாங்க டாடா ஸ்டீல். டாடா மோட்டார்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் வரும் குவார்ட்டர்ஸ்க்கு பாசிட்டிவான அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. அதே போல் 2025 நெட் டெப்ட் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ற கைடன்ஸும் வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸ் குறித்தான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிஸ்னஸுடைய எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நிதியாண்டு 2026 பிரேக் ஈவன் ஆக வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பேசஞ்சர் வெஹிக்கிளுடைய மார்க்கெட் ஷேரை உயர்த்த வேண்டும் வரப்போகிற 2-3 ஆண்டிற்குள்ளன்ற ஒரு இலக்கு வைத்திருக்கிறாங்க. 4லிருந்து 6% உயர்த்த வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. இப்போது 14% மார்க்கெட் ஷேர் இருக்குது. அது 18லிருந்து 20% உயர்த்த வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. அதானி என்டர்பிரைசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. UAE நிறுவனமான எட்ஜ் குரூப்புடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்னா டிஃபென்ஸ் மற்றும் செக்யூரிட்டி செக்டருக்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப். இந்தியா மற்றும் UAEயில் அவங்க ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க அதானி என்டர்பிரைசஸ். சுதர்ஷன் கெமிக்கல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். HDFC மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 1.4% ஸ்டேக் 10 லட்சம் ஷேர் சுதர்ஷன் கெமிக்கல்ஸில் வாங்கியிருக்காங்க. சராசரியாக 778 ரூபாய்னு. எந்த தேதியில் வாங்கியிருக்காங்கன்றது சரியாக தெரியலைங்க. வல்லுநர்கள் என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்க இந்த HDFC மியூச்சுவல் ஃபண்ட் மேலும் சுதர்ஷன் கெமிக்கல்ஸில் வாங்குவதற்கு சில காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பாசிட்டிவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், கம்பெனி வந்து குளோபல் பிக்மெண்ட்ஸ் மார்க்கெட்டில் அவங்களுடைய பொசிஷனை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மூன்றாவது, அண்மையில் கம்பெனி வந்து அவங்களுடைய உற்பத்தி திறனை விரிவாக்கமும் செய்திருந்தாங்க. ஓம் இன்ஃப்ரா கம்பெனியுடைய ஷேர்ஸை குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. 16,88,000 ஷேர்ஸ். நேற்று இது 130 ரூபாய் ஒரு ஷேருடைய சராசரி விலை. ஜொமேட்டோ குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனி 300 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க அவங்களுடைய பிளிங்கிட் நிறுவனத்தில். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சப்சிடரி நிறுவனமான ஜொமேட்டோ என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட்டில் 100 கோடி ரூபாய் முதலீடு செய்ய போகிறாங்க. ஜொமேட்டோ என்டர்டெயின்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ன பிஸ்னஸில் இருக்கிறாங்க? லைவ் ஈவெண்ட்ஸ் மற்றும் டிக்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்கிறாங்க. பதாஞ்சலி ஃபுட்ஸ் குறித்து பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. என்ன செய்தி? பதாஞ்சலி ஆயுர்வேதுடைய நான் ஃபுட் பிஸ்னஸை பதாஞ்சலி ஃபுட்ஸுடன் இணைக்கிறாங்கன்ற செய்தி. இது குறித்து நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோங்க. இப்போ கம்பெனி என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆமாம், அது குறித்து கம்பெனி யோசிச்சுட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக ஒரு குழுவை அமைத்திருக்கிறாங்க ஏப்ரல் மாதத்திலே. அந்த குழு வந்து வேல்யூவேஷன்ஸ் குறித்து ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய முடிவு வந்ததற்கு பிறகுதான் அடுத்த கட்டத்திற்கு நவருவோம்னு சொல்லியிருக்கிறாங்க பதாஞ்சலி ஃபுட்ஸ். ஆஷிர்வாத் கேபிட்டல் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன் 25 மே 10 நினைக்கிறாங்க போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க. 2 ஷேர் வைத்திருந்தால் அதற்கான ரெக்கார்ட் டேட் இப்போ ஜூன் 25. BL கஷ்யப் அண்ட் சன்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. DLF சிட்டி சென்டர் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 924 கோடி ரூபாய். ரம்சன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 5 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாயாக மாற்றுறாங்க. சில புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனான்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் சோழமண்டலம் ஃபினான்ஷியல் ஹோல்டிங்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 1350, ஸ்டாப் லாஸ் 1200. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுக்கு பை ரெக்கமெண்டேஷன். டார்கெட் 185, ஸ்டாப் லாஸ் 162. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்ன்றது விளக்கலை. டெய்லியா வீக்லியா மந்த்லியான்றது சொல்லலை. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. HDFC செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் மானியவாருக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1215, ஸ்டாப் லாஸ் 1035. ரெயில்டெல்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 460, ஸ்டாப் லாஸ் 385. செக்யூரிட்டிஸோட பரிந்துரையில் BASF இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 5100, ஸ்டாப் லாஸ் 4400 ரூபாய். எக்கனாமிக் டைம்ஸில் 34 ஸ்டாக்ஸுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன பின்னணின்னு பார்க்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக ஏர்னிங்ஸ் க்ரோத் இருந்திருக்கு இந்த 34 ஸ்டாக்ஸில். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கரண்ட் PE வந்து 5 ஆண்டுக்கான PE கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்குது.
பிஇ பொதுவாக வந்து கம்பெனியுடைய வேல்யூவேஷன்ஸ் குறித்து பார்க்கக்கூடிய ஒரு மெட்ரிக். growth வந்து அதாவது டாப் லைன் பாட்டம் லைன் இரண்டுமே, வருவாய் மற்றும் லாபம் இரண்டுமே பார்க்கும்போது 10% கண்டிப்பாக அவங்க growth வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த 4 குவார்ட்டர்ஸில். அதே நேரத்தில் அவங்களுடைய தற்போதைய பிஇ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கடந்த 5 ஆண்டிற்கான பியுடைய ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது குறைவாகத்தான் இருக்குது. ஸோ வேல்யூவேஷன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். 34 ஸ்டாக்ஸுடைய பேர்களை சொல்லியிருக்கிறாங்க. 34 ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க இந்த வீடியோவில். சில ஸ்டாக்ஸை மட்டும் பார்க்கலாம். டாட்டாவுடைய ட்ரெண்ட் நிறுவனம் அதில் வருது. அவங்களுடைய சேல்ஸ் growth 50% இருந்திருக்கு. ப்ராஃபிட் growth 525% இருந்திருக்கு கடந்த 4 குவார்ட்டர்ஸில். கடந்த 12 மாதத்துடைய ட்ரெயிலிங் அதாவது பிஇ பார்க்கும்போது 119, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் பார்க்கும்போது 154, அது காட்டிலும் குறைவாகத்தான் இருக்குது. தற்போதைய பிஇ 119. அதே போல் வேறு எந்தெந்த ஸ்டாக்ஸ்? ஐசிஐசிஐ பேங்க் அவங்களுடைய தற்போதைய பிஇ 17.83, தற்போதைய பிஇன்னு சொல்லும்போது கடந்த 12 மாதத்திற்கானதுங்க. 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் பார்க்கும்போது 28.49. மாருதி சுசுகி தற்போதைய பிஇ 29.8, கடந்த 5 ஆண்டிற்கு பார்க்கும்போது 37.14. பஜாஜ் ஃபினான்ஸ் தற்போதைய பிஇ 30.85, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் 46.1. பஜாஜ் ஃபின்சர்வ் 30.66, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் 36.3. இண்டஸ்இண்ட் பேங்க் தற்போதைய பிஇ 12.9, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் 17.8. பஞ்சாப் நேஷனல் பேங்குடைய தற்போதைய பிஇ 15.12, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் 21. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 11.59, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் 12.77. கரூர் வைசியா பேங்க் 10 இப்போ இருக்கக்கூடிய பிஇ, 5 ஆண்டிற்கான பிஇ 11.89. மணப்புரம் ஃபினான்ஸ் 6.92, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் 7.62. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 9.86, தற்போதைய பிஇ, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் பார்க்கும்போது 61.6. கிரெடிட் ஆக்சஸ் கிராமின் 16.5, 5 ஆண்டிற்கான ஆவரேஜ் 33.9. அர்மன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 13.53, 5 ஆண்டிற்கானது 21.12. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.